ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிற்றில் இருக்கும் பொழுதே அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்கள். அப்போது அவர்களுடைய வயசு 25 சனா, 25 வயசு தான். அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 25 வயசு, 24வது வயசுல கல்யாணம் நடந்திருக்குது, 25வது வயசுல அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க என்பதை குறிப்பிட்டு காட்டுகிறது. அருமையான பெருமக்களே, இது இப்படி இருக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மணி வயிற்றில் சுமக்கப்பட்டிருப்பதை, ஒரு அற்புதமான பிள்ளையை சுமந்திருக்கிறோம் அப்படிங்கிறத விளங்காமல், ஏன்னா குழந்தை உண்டாயிருக்குது, தனக்கு குழந்தை உண்டாயிருக்குன்னு சில பேருக்கு தெரியாதானே, செக் பண்ண பாரு, இன்னைக்கு டெஸ்ட் பண்றதுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள் இருக்கு. அந்த காலத்துல அது இல்லை. கொஞ்ச நாள் போயிடுச்சு. போன போது ஆமீனா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நான் தூக்கத்திற்கும் விழிப்புக்கும் இடையில் இருக்கும் பொழுது, இந்த தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடையில இருக்குமா இல்லையா, தூங்குற மாதிரி இருக்கும். கேட்டா, அட ஏன் தூங்குறா? நான் தூங்க இல்லையே, எனக்கு அதெல்லாம் விளங்கிட்டு தான், நீங்க பேசுனதெல்லாம் விளங்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் எப்போ பார்க்கலாம், ஜும்மால பார்க்கலாம். இந்த தூக்கத்துக்கும் இடையில ரெண்டுங்கிற கடையில ஜும்மால நல்ல இந்த மாதிரி என்ன செய்யும், ஓதுற சத்தம் விளங்க, என்ன ஓதுறான்னு விளங்காது. இது நுஆஸ்ன்னு இதுக்கு பெயர். நவும்டா நல்ல தூங்குறது. நுஆஸ்ன்னு சொன்னா பைனல் யக்லத்தி வன் நௌம், தூக்கத்திற்கும் விழிப்புக்கும் இடையிலே உள்ளது. இந்த காட்சி பொதுவா இது இந்த ஊர் அந்த ஊர்லாம் விதி விலக்கு இல்லை. நான் போற ஊர்ல எல்லாம் இதை பார்க்கிறேன், போற ஊர்ல எல்லாம் பார்க்கிறேன். பயங்கர சில பேர் சில பயன் பண்றவங்க இடிச்சத்தமா இருக்கும். இடிச்சத்தமா இருந்தாலும் அந்த மாதிரி நடக்கத்தான் செய்யுது. அந்த மாதிரி ஆட்கள் துனியா முழுவதும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை அவர்கள் ஆமீனா ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், நான் தூக்கத்திற்கும் விழிப்புக்கும் இடையிலே நுஆஸினுடைய நிலையில் நான் இருக்கும் பொழுது ஒரு அழகான தோற்றத்திலே ஒரு மனிதர் வருகை தந்தார். வருகை தந்து சொன்னார், ஆமீனா, உன் வயிற்றில், மணி வயிற்றிலே ஒரு அற்புத குழந்தையை நீ சுமந்து கொண்டிருக்கிறாயே, உனக்கு தெரியாதா என்று கேட்கிறான். அப்பதான் நான் குழந்தை ஹம்லா இருக்கிறேங்கிறது எனக்கே விளங்கிச்சுங்கிறாங்க. அப்படியா, நான் குழந்தையா உண்டாயிருக்கேன்? ஆமா, நீங்க சாதாரண குழந்தையா உண்டாயிருக்கிறீங்க, ஒரு அற்புதமான குழந்தை எல்லாமா நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒரு சுப செய்தியை ஒரு மனிதர் சொல்கிறார். மிக நெடு என்று வளர்ந்திருக்கிறார், பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கிறார். நீங்க யாருன்னு நான் கேட்டேன். என்ன தெரியல. நான் தான் உங்க வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாவது மாதமே அவர்களுக்கு சுப செய்தியை சொன்னார்கள். ஆமீனா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இரண்டாவது மாதத்திலே இன்னொருவர் சொன்னார். ஒவ்வொருவரும் ஒரு வார்த்தையை சொல்றாங்க, ஒவ்வொரு சிறப்புக்குரிய வார்த்தையை, சிறந்த நபி, சிறந்த ரசூல், இந்த உலகத்தையே ஆளக்கூடியவர்கள் என்று ஒவ்வொரு புகழாரத்தையும் சொல்லி சொல்லுகிறார்கள். இரண்டாவது மாதத்திலே சையதுனா ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். ஆதம் நபியினுடைய இறுதி மகனார், கடைசி மகனார் ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கலீஃபாவாக ஆக்கினாங்க. அவர்கள் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. மூன்றாவது மாதத்திலே சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுப செய்தி சொன்னார்கள். நான்காவது மாதத்திலே சையதுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்து சுப செய்தி சொல்றாங்க. ஐந்தாவது மாதத்திலே சையதுனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், ஆறாவது மாதத்திலே சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், ஏழாவது மாதத்தில் சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவங்களுடைய சந்ததி தான் வர்றாங்க. எட்டாவது மாதத்தில் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், ஒன்பதாவது மாதத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் சொன்னாங்க, ஆமீனா ரலியல்லாஹு தஆலா உங்க வயித்துல முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். கடைசியா தான் அந்த பெயர் வருது. அந்த பெயர் சுமந்து கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கும், அதற்கு முஹம்மது என்று பெயர் வைங்க என்றும் என்ன செய்தார்கள், சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக வரலாறு குறிப்பிடுகிறது. அது அல்லாம வேறு சப்தங்களும் அவர்களுக்கு முழங்கியதை அவங்க சொல்லி காட்டுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நேரம் இருந்தால் அதையெல்லாம் நாம் பேசுவோம். ஆக அந்த 9 மாதங்கள், 10வது மாதத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே பிறக்கிறார்கள் என்பதை நாம் விளங்குகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்றாங்க, ருயா உம்மி, என்னுடைய தாயினுடைய கனவுகள், அல்லதி ரஅத் ஹீன ஹமல பி கஅன்னஹு خرج منها நூர் அபாஅத் லஹு குசூர் ஷாம், என்னை சுமந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் என் தாயிடமிருந்து ஒரு ஒளி வெளியாகி இருக்கிறது. அந்த ஒளியிலே சிரியாவினுடைய கோட்டை கொத்தளங்கள், மாளிகைகள், அவைகள் எல்லாம் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது என்று தாய் சொன்னதை யார் சொல்றா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது பரவலாக பல கிரந்தங்களில்